தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமருவோம். திருப்பலி முன்னுரை. அன்பார்ந்த இறை மக்களே, புனித விண்ணேற்பு அன்னை திருவிழா 7ஆம் நாள் நவநாளை எதிர்நோக்கின் பயணியாக அமைதியை விதைக்கும் விண்ணேற்பு அன்னை என்ற தலைப்பில் நம்மை அழைத்து செல்ல வந்திருக்கும் நம் மண்ணின் மைந்தர்கள் அருட்பணி ஜி.ஏ. அருளப்பா மற்றும் அருட்பணி ஜே. சூசைராஜ் அவர்களோடு இணைந்து அருட்பணி லியோ டோம்னிக் பங்கு தந்தை மற்றும் அருட்பணி ஜே.எம். ஜார்ஜ் உதவி பங்கு தந்தை அவர்களையும் புனித தோமையார் மற்றும் ராயப்பர் அன்பியங்களின் சார்பில் வருக வருக என்று அன்புடன் அழைக்கின்றோம். அன்னை மரியாள் தான் உண்டு தன் குடும்பம் உண்டு என்ற சுயநல வட்டத்திற்குள் தமது கவலைகள் சோகங்களை சுமையாக கொண்டு சோர்ந்து போனவர் அல்ல. அவர் தான் வாழ்ந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு தீமையின் ஆதிக்கத்தை அழித்து புதிய சமூக அமைப்பை இறைவன் கொண்டு வருவார். அதில் ஏழைகளும் எளியவர்களும் வளமாக வாழ்வார்கள் என்று அகக்கனவு கண்டார். இந்த கனவு நினைவாக கடவுள் தன்னை பயன்படுத்தி அவரது மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற தன்னை அர்ப்பணித்தார். ஆகட்டும் என சபதம் எடுத்து அமைதியை இறுதி வரை கொடுத்த வாக்கை அமைதியை காப்பாற்றினார். இன்றைய சமூகம் பொருளாதார பல சமய சூழலில் வாழ்கின்ற மக்களாகிய நமது அடிப்படை இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள், கேள்விகள், தேடல்கள் அனைத்திற்கும் விண்ணேற்பு அன்னையின் எளிமையும் அமைதியும் அர்ப்பண வாழ்வும் மரியியல் சிந்தனைகளும் பொருளும் பயனும் உள்ளவர்களாக விளங்குகின்றன. ஆகவே தான் அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்வு வாழ அன்னை மரியாளின் எதிர்நோக்கின் பயணியாக அமைதியை விதைக்கும் கருவிகளாக நாம் மாற இத்திருப்பலியில் இணைவோம். திருப்பலி கருத்துக்கள். சிறப்பாக ராயப்பர் மற்றும் தோமையார் அன்பிய குடும்பங்களுக்காகவும் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஜே. பிரான்சிஸ், அனிதா, புரோனி குடும்பத்தார் நன்றி கருத்துக்களுக்காகவும் ஜேம்ஸ், நிம்மி, ஜோன்ஸ், சங்கீதா, ஜெஸ்லின், ஜோஸ், கமலமால் குடும்பம் நன்றி திருப்பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் பி.கே. ஜார்ஜ், அமலகிரேசி, மெனான்சி நன்றி கருத்துக்களுக்காகவும் ராபர்ட், புரோமியோ, ரேச்சல், ஜார்ஜ், அரிஸ்டன், ரோயல் குடும்பத்தார் நன்றி கருத்துக்களுக்காகவும் கிளமெண்ட் ஆரோக்கியராஜ், அமலா, ஷீலா, ஆரோக்கியமேரி, நிஷாந்த், ரனிஷா குடும்பம் நன்றி கருத்துக்களுக்காகவும் ஜேம்ஸ், குளோரி, ஹென்ரி, இன்ஃபென்ட், லத்திகா நன்றி கருத்துக்களுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஜார்ஜ், பவுலினா, பிரிட்டிகா, மெலினா, இருதயமேரி குடும்பத்தார் நன்றி கருத்துக்களுக்காகவும் GPM என்டர்பிரைசஸ் தொழில் நிறுவனம் நல்ல முறையிலே தொழில் வரம் பெற வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும் ஜேம்ஸ், அந்தோனிராஜ், ஜென்சிலின், சாண்ட்ரா, சார்லட், விவியன், பிரான்ஸ், இருதயமேரி குடும்பத்தார் நன்றி கருத்துக்களுக்காகவும் நிர்மலா, டோம்னிக், பிரபு, நந்தினி, டென்சி, ஜோசப், சிபி, ஆந்தனி நன்றி திருப்பலியாகவும் ஆரோக்கியமேரி, ஜான்சி, நவநீதன், எமல், பிரகீட்டா நன்றி திருப்பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டியும் உடல் நலத்திற்காகவும் ஜே. ஆரோக்கியராஜ், லீமா, லியோனா, நிவேதா நன்றி திருப்பலியாகவும் இறைவன் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும் மரியதாஸ், எவாஞ்சலின், மார்க்ரெட், ரெனவுஸ், ரோஷன், விஷால், வில்சன், ஏஞ்சலினா, ஆஞ்சலா, வில்சன் நன்றி திருப்பலியாகவும் இறைவன் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும் விஜய், அலெக்ஸ், புஷ்பா, டென்சி, பிரியங்கா, ரியோ, ரிச்சர்ட் நன்றி திருப்பலியாகவும் அமல்ராஜ், ஷர்லி, வின்சி நன்றி திருப்பலியாகவும் கிளாரம்மா, லாசர், ஜான்சி, ஜோஸ்லின், ஜனட் நன்றி திருப்பலியாகவும் லியோ, சபரியம்மா, திவ்யா, தீபக், சாமுவேல் நன்றி திருப்பலியாகவும் டேவிட், அந்தோணியம்மாள்
மெல்வின் மேத்யூ நன்றி தரப்பலியாகவும், ஜார்ஜ் ஷீலா லீனா அஸ்விதா நன்றி தரப்பலியாகவும், ஃப்ளோரா ராணி சாம்சன் ராஜ் ஜெனிஃபர் ஆல்வின் நிவின் நன்றி திருப்பலியாகவும், ரஃபேல் பாத்திமா சூசை மைக்கேல் ஜூலி நன்றி கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், சகராஜ் செல்வி வில்சன் நன்றி திருப்பலியாகவும், கென்னடி பிரேமா ஜெனி நன்றி திருப்பலியாகவும், ஜோக்கின் ஸ்டெல்லா குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், திரு கிரகோரி அவர்களுடைய உடல்நிலை சரியாக வேண்டியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், இருதை ராஜ் லூர்து மேரி ரைமன் ரெனோ நன்றி திருப்பலியாகவும், மரித்த ஆன்மாக்கள் அந்தோணியம்மாள் அவருடைய ஆண்மலை பற்றிக்காகவும், பகடலா காணிக்கை ராஜ் காணிக்கை மேரி சாலமன் சின்னப்பா சபரியம்மாள் விக்டர் தோமாஸ் ஆரோக்கியசாமி ஆரோக்கியம்மாள் கிளாரம்மா சபரிமுத்து ஆண்மலை பற்றிக்காகவும், பகடாலா சின்னப்பா எலிசம்மா ராயப்பா அண்ணம்மா சபரியம்மா ஃபாதர் ஜோசப் அடிகள் இவருடைய ஆன்மாக்கள் இறைப்பாளர்களுக்காகவும், ஆரோக்கிய மேரி பன்னூர் அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாகவும், பவுல் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜோசப் காணிக்கை மேரி மைக்கேல் தன்ராஜ் ஷீலா அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஜோசிசரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், தர்ம ஜெயராஜ் காளிக்கொண்டையா காளிக்கு தேரியம்மாள் மாத சல்லப்பன் டிஆர் செல்வராஜ் ட்ரூமன் ராஜ் உத்தரக்கிற ஸ்தலத்திற்கு ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆன்மக்களுக்காகவும், ஜெமிமா பிரியாராணி தர்ம ஜெயராஜ் தர்ம அந்தையா ராஜம்மாள் இக்னேசிஸ் நவீன் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், அருட்சகோதரி ஆரோக்கியமேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், அருட்தந்தை பி ஜான் போஸ்கருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ரெஜின் நிர்மல் ராஜ் அவருடைய ஆண்மேலை பாற்றிக்காகவும் நாம் திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் எத்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்டியான புனித மரியாவும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். வேதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா,
திருமகனா உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித விண்ணேற்பு அன்னையின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தாருக்கும் கடவுள் கொடுத்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 முதல் 18 முடிய. அந்நாட்களில் பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை கற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் யூதாவில் உள்ள சகோதர சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர். நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர். பேதுரு நடந்தவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக விளக்க கூறத் தொடங்கினார். நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேடிக் கொண்டிருந்த போது மெய் மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன். பெரிய கப்பற்பாயை போன்ற ஒரு பெரிய விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது. அதை நான் கவனமாக நோக்கிய போது தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பரப்பன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன். பேதுரு, எழுந்திடு,
இவற்றை கொண்டு சாப்பிடு என்னும் குரல் ஒலிப்பதையும் கேட்டேன். அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லையே என்றேன். இரண்டாம் முறையும், வானிலிருந்து தோன்றியது வானத்திலிருந்து தோன்றியவற்றை தீட்டு என்கிறாயா என்றார். அந்நேரத்தில் செசேரியாவிலிருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட மூவர் நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர். தூய ஆவியார் என்னிடம், தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார். உடனே நானும் அந்த 6 சகோதரர்களுமாக அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றோம். அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்று கொண்டதையும், அத்தூதர் பேதுரு என்னும் ஒருவர் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும், நீரும் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். நான் பேசத் தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம் மீது இறங்கி வந்தது போல அவர்கள் மீதும் இறங்கி வந்தது. அப்போது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் நீங்கள் தூய ஆவியாரால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன். இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றால் கடவுளை தடுக்க நான் யார் என்றால். இவற்றை கேட்டு அவர்கள் அமைதி அடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை அவர்கள் போற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடலாக ஆண்டவரே நாற்றலாய் உள்ளவரே என்கிற பாடலை பாடுவோம். ஆண்டவரே இந்நாற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றே. ஆண்டவர் உமக்கே நான் அன்பு செய்கின்றே. அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். அவர் ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றே. என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். என் துன்ப நாளில் நெருக்கடியில் இடத்திற்கு அழைத்தார். நேரிய அன்பு கூர்ந்தென்னை காத்தார். ஆண்டவரே நாற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். மீண்டும் பாடும் சத்தமா. ஆண்டவரே அன்பு செய்கின்றேன்.
வலிமையை கச்சையாய் அளித்தவர் அவரே, வலிமையும் நலமாய் ஆக்கினார் அவரே. அளித்தவர் அவரே, வலிமையும் நலமாய். எந்தன் கற்பாரை ஆண்டவர் வாழ்க. பாடுவோம். எந்தன் கற்பாரை ஆண்டவர் வாழ்க, எந்நாளும் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, மக்கே நான் அன்பு செய்கின்றேன். மீண்டும் பாடுவோம். ஆண்டவர் உமக்கே நான் அன்பு. அவரே என் கற்பாரை என்று பாடுவோம். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும், அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலி. ஆண்டவரே என் ஆற்றல், அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 1-10 முடியும். அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலின் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளரையார் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும்.
அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடி போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பிற்குரிய அருட்பணியாளர் பங்கு தந்தை லியோ டோம்னிக் அவர்களுக்கும், உதவி பங்கு தந்தை ஜார்ஜ் அவர்களுக்கும், என்னோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றுகிற அருட்பணியாளர் லேத்தேன் அவர்களுக்கும், இந்த பங்கிலே பணியாற்றுகின்ற அருட்சகோதரிகளுக்கும் பங்கு மக்களுக்கும், வெளியூரிலிருந்து இங்கு வந்து இந்த திருப்பலியை கண்டு செபித்து கொண்டிருக்கிற பக்தர்களுக்கும் விண்ணேற்பு அன்னையின் விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். விண்ணேற்பு அன்னை திருவிழா வருகிறது. அதற்கு தயாரிப்பாக நாம் நவநாள் எடுத்து அன்னையினுடைய புகழை பறைசாற்றி செபித்து கொண்டிருக்கின்றோம். நாம் இப்பொழுது தூய ஆவியிடம் ஒரு பாடலை பாடி செபிப்போம். தூய ஆவி நம் மீது இறங்கி வர நாம் செபிப்போம். வாரும் தூய ஆவியை உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். ஒயர் கொஞ்சம் பாட்டு போடுங்க, கீபோர்டு ப்ளே பண்ணுங்க. வாரும் தூய ஆவியை உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீர் ஆளுகை செய்யும். பாடுவோம். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீர் ஆளுகை செய்யும். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு அமைதியை நமக்கு கொடுக்கின்ற விண்ணேற்பு அன்னை, அமைதியை விதைக்கின்ற அன்னை என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க வந்திருக்கிறோம். அமைதியை கொடுப்பவர் யார் என்றால் தூய ஆவி. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். அன்பு, மகிழ்ச்சி, மூன்றாவது நாம் பார்ப்பது அமைதி. அந்த 9 கனிகளிலே, தூயாவினுடைய 9 கனிகளிலே மூன்றாவதாக நாம் பார்ப்பது அமைதி. அமைதியை விதைக்கிற விண்ணேற்பு அன்னை என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, விண்ணேற்பு அன்னையிடம் நாம் செபிக்கிற பொழுது நம்முடைய குடும்பத்திற்கு அமைதி வேண்டும், நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளத்திலே அமைதி வேண்டும் என்று நாம் செபித்து கொள்வோம். திருத்தூதர் பணிகள் நூலிலே அமைதி இல்லாத ஒரு சூழலிலே ஆவியானவர் அமைதி கொடுத்ததை நாம் வாசிக்க கேட்டோம். திருத்தூதர் பணிகள் நூல் 11வது அதிகாரம்
நாம் இந்த மாதம் முழுவதும் ஈஸ்டர் பெருவிழா முடிந்த பிறகு திருத்தூதர் பணிகள் நூலைத்தான் நாம் வாசித்து வருகிறோம். பெந்தகோஸ்து பெருவிழா வரை இந்த வாசகம்தான், இந்த நூல்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருத்தூதர் பணிகள் நூல் மிக முக்கியமான நூல். ஆவியினுடைய செயல்பாடு, அதாவது தொடக்க கால திருச்சபைக்கு, அப்போஸ்தலர்களுக்கு, நற்செய்தி பணியாளர்களுக்கு, வேதனையில் இருந்த மக்களுக்கெல்லாம் தூய ஆவி வந்து அமைதி கொடுப்பதைத்தான் நாம் இந்த நூலிலே வாசிக்கிறோம். சொல்லப்போனால் இந்த நூல் தூய ஆவியை பற்றி சொல்லுகிற ஒரு அருமையான நூல். பேதுரு ஒரு சமயம் செசாரியாவுக்கு சென்று ஒரு வீட்டிலே செபித்து விட்டு வருகிறார். அவர் செபித்து விட்டு வந்தவுடனே அப்போஸ்தலர்கள் கேட்கிறார்கள், நீர் எப்படி புறவினத்தாருடைய நகருக்கு சென்று அந்த வீட்டிற்கு சென்று செபித்து விட்டு வரலாம்? அப்பொழுதுதான் பேதுரு சொல்லுகிறார், நான் ஒரு காட்சி கண்டேன். வானத்திலிருந்து ஒரு பெரிய விரிப்பு, அதாவது ஒரு பாய், ஒரு பெரிய விரிப்பு வந்தது. அதிலே பலவிதமான மிருகங்கள் இருந்தன, உயிரினங்கள், விலங்குகள் எல்லாம் இருந்தன. ஒரு குரல், இவற்றையெல்லாம் கொன்று சாப்பிடு, இவற்றை சாப்பிடு. அப்பொழுது நான் சொன்னேன், இவையெல்லாம் உண்ணத்தகாத விலங்குகள். யூத மக்கள் எல்லா உணவையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். உண்ணத்தக்க விலங்கு எது, உண்ணத்தகாத விலங்கு எது என்று பிரித்து வைத்தார்கள். அந்த விரிப்பில் உண்ணத்தகாத விலங்குகள்லாம் இருந்தன. கடவுள் சொல்லுகிறார் சாப்பிடு என்று. ஆனால் பேதுரு சொல்லுகிறார், நான் சாப்பிட மாட்டேன், இவையெல்லாம் தீட்டு. கடவுள் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன் சாப்பிடு, ஆனால் நீ தீட்டு என்று சொல்லுகிறாயே. அந்த வேளையிலே அந்த காட்சி முடிகிறது. முடிந்த பிறகு செசாரியாவிலிருந்து 3 பேர் பேதுருவை அழைக்க வருகிறார்கள். அவர்களுடைய இடம் யோப்பா நகர். யோப்பா நகருக்கு வந்து ஒரு வீட்டிலே செபிக்கும்படியாக கேட்கிறார். அந்த பேதுரு அந்த யோப்பா நகருக்கு போய் ஒரு வீட்டிலே செபிக்கிற பொழுது அவருக்கே பெரிய ஆச்சரியம், பரிசுத்த ஆவி இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவி அந்த வீட்டின் மீது வல்லமையோடு இறங்கி வருகிறது. இதை பார்த்த பேதுருவும் அவரோடு சென்ற 6 மனிதர்களும் ஆச்சரியப்படுகிறார்கள். எப்படி பிற இனத்தவருக்கு பரிசுத்த ஆவியுடைய கொடை கொடுக்கப்படுகிறது? எல்லோரும் ஆண்டவரை போற்றுகிறார்கள். அதற்கு பிறகு நாம் என்ன வாசிக்கிறோம்? இவற்றை கேட்ட அவர்கள் யாரு? அப்போஸ்தலர்கள். இவற்றை கேட்ட அப்போஸ்தலர்கள் அமைதி அடைந்தனர். அதுதான் முக்கியம். நம்முடைய தலைப்பு விண்ணேற்பு அன்னை அமைதியை விதைக்கிறார். அப்போஸ்தலர்கள் மத்தியிலே ஒரு சண்டை, குழப்பம் இருந்தது. அப்படிப்பட்ட சமயத்தில் அந்த அமைதியை தூய ஆவி அவர்களுக்கு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய மனிதனுக்கு பெரிய கேள்விக்குறி அமைதி இல்லாத ஒரு நிலை. இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் மகிழ்ச்சி இல்லை, அமைதி இல்லை. அமைதியை கொடுப்பவர் தூய ஆவி. விண்ணேற்பு மாதாவிடம் செபியுங்கள். அவர் தூய ஆவியை நிறைவாக பெற்றிருந்தார். தூய ஆவியை பெற்ற அந்த அன்னை மரியாள் நமக்காக அமைதியை பெற்றுக் கொடுப்பார். எத்தனை குடும்பங்கள் பிரிந்து இருக்கின்றன, எத்தனை குடும்பங்களிலே அமைதி இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பிரேசில் நாட்டில் கரும்பு தோட்டத்தில் ஒரு வகையான எறும்பு கூட்டம் இருக்கிறதாம். அந்த எறும்பு கூட்டம் பகலிலே அந்த கரும்பு தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கும். மாலை ஆனதும் ஒரு கூட்டை உருவாக்கி விடுமாம். அந்த கூட்டுக்குள் எல்லா எறும்புகளும் போய் சேர்ந்து விடும். இரவில் அந்த கரும்பு தோட்டத்தில் இருக்க முடியாது, தட்பவெட்ப நிலை காரணமாக இறந்து போகும். ஆகவே தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு கூட்டை அமைத்து கொண்டு எல்லா எறும்புகளும் அந்த கூட்டுக்குள் சென்றுவிடும். அந்த கூட்டுக்குள் சென்ற எறும்பிலே ஒன்று வெளியே வந்து அந்த கடைசி மணலை அடைக்கும்.
உள்ளிருந்து அடைக்க முடியாது. உள்ளிருந்து அந்த கூட்டை அடைக்க முடியாது. ஒரு எறும்பு வெளியிலே வந்து தான் அந்த கூட்டை அடைக்க முடியும். அந்த அடைத்த பிறகு வெளியில் இருக்கிற அந்த எறும்பு தட்பவெப்ப நிலை தாங்க முடியாமல் அப்படியே இறந்து போகும். ஒவ்வொரு நாளும் ஒரு எறும்பு இப்படி வெளியிலே வந்து அந்த கூட்டை அடைத்து விட்டு இறந்து போகும், தியாகம் செய்யும். பாருங்கள், அந்த இனத்திற்குள்ளே ஒரு அமைதி, ஒற்றுமை, சமாதானம். நம்முடைய குடும்பங்களிலே கூட தியாக உணர்வு இருந்தால்தான் அமைதி கிடைக்கும். சுயநலமாக வாழக்கூடாது. நான் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், மற்றவங்க எப்படியாவது இருக்கட்டும் அப்படி நினைக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் குடும்பத்தில் அடுத்தவர் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும். அப்பா மகிழ்ச்சியாக இருக்கணும், அம்மா மகிழ்ச்சியாக இருக்கணும், பிள்ளைங்க மகிழ்ச்சியாக இருக்கணும், பெரியவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும், அப்படி என்ற எண்ணம் இருக்கணும். அந்த பாசிட்டிவ் திங்கிங் நமக்கு அவசியம். சுயநலமாக இருக்கக்கூடாது. அமைதியாக வாழுங்கின்ற பொழுது நாம் தியாக உணர்வோடு அடுத்தவருக்காக வாழவே, நமக்காக வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை யாருக்காக? அடுத்தவருக்காக. அடுத்தவருக்காக வாழ்ந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்கும். யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 நல்லாயன் ஓமையை பற்றி நாம் வாசிக்கிறோம். நேற்றைய தினம் நல்லாயன் ஞாயிறு என்று நாம் கொண்டாடினோம், த குட் ஷெப்பர்ட் சண்டே. எப்பொழுதுமே இந்த பாஸ்கா காலத்திலே 4வது வாரம் குட் ஷெப்பர்ட் அப்படி என்று நாம் விழா எடுக்கிறோம். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாசகம் கூட இயேசு நல்லாயர். நம்முடைய குடும்பத்திற்கு தலைவர் யார்? இயேசு. நல்லாயர் இயேசு. அந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நானே உங்களுடைய ஆயன், நல்லாயர் நானே. பாலஸ்தீனா நகரில் இந்த மேய்ப்பர்கள் இரவு நேரத்தில் எல்லா ஆடுகளையும் கொண்டு வந்து ஒரு பட்டியில், அதாவது ஆட்டு கொட்டில் சொல்லலாம் அல்லது ஆட்டு பட்டி, அதில் கொண்டு வந்து எல்லா ஆடுகளையும் ஒன்றாக அங்கே வைத்துவிட்டு ஒரு காவலரை வைத்து விடுவார்கள். ஒரே ஒரு வாட்ச்மேன் தான். நிறைய ஆடுகள் இருக்கும், நிறைய பேருக்கு சொந்தமான ஆடுகள். அந்த காவலர் இரவு முழுதும் அந்த ஆடுகளை கண்காணிக்க வேண்டும். காலையிலே அந்த ஆயர்கள் வருவார்கள். வந்து அவர்களுடைய ஆடுகளை பார்த்து பெயர் சொல்லி அழைப்பார்கள். அப்பொழுது அந்தந்த ஆடுகள் அந்தந்த ஆயர் பின்னாலேயே போகும். அதுதான் இயேசு சொல்லுகிறார், என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன, என்னுடைய ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன. மேலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, யோவான் நற்செய்தி அதிகாரம் 10:11 நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசு நாம் வாழ்வு பெறும் பொருட்டு அவர் தன்னையே சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அமைதியோடு இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். நமக்காக நல்ல ஆயன் தன்னுடைய உயிரை கொடுத்தார். அமைதி இல்லாத இந்த உலகில் அமைதியை கொடுக்கத்தான் ஆண்டவர் இயேசு வந்தார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது என்ன சொன்னார்? நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. விண்ணேற்பு மாதம் அதைத்தான் இப்போ சொல்கிறாங்க. எங்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு அமைதியை கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு அமைதியை கொடுக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? நீ ஏன் வருத்தப்படுற? நான் உங்களுக்கு அமைதியை கொடுக்கிறேன், என்கிட்ட வா அப்படி என்று விண்ணேற்பு மாதா உங்களை அழைக்கிறார்கள். நான் உங்களுக்கு அமைதி கொடுக்கிறேன், என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணேன், ஜெபமாலை சொல்லு. அன்பார்ந்தவர்களே, ஜெபமாலை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அன்னையினுடைய பக்தர்களாகிய நீங்கள் குடும்ப ஜெபம் சொல்லுங்கள், குடும்பத்திலே பைபிள் வாசியுங்கள், குடும்பத்தில் நீங்கள் அடிக்கடி ஜெபம் சொல்லுங்கள். அமைதி இல்லாத ஒரு நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து ஜெபித்தால் நிச்சயமாக அமைதி கிடைக்கும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க? அமைதி இல்லாத காரணத்தினால அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. அதாவது நம்ம தப்பிக்க நினைக்கக்கூடாது, ஓகேவா? நம்ம தப்பித்து ஓடக்கூடாது. அந்த இடத்திலே இருந்து ஆண்டவரே எனக்கு அமைதி கொடும் என்று செபியுங்க. ஓடிக்கிட்டு இருந்தால் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும்.
சாத்தான் விட மாட்டான், அவளை ஓட விடுவான், வீட்டை விட்டு துரத்துவான். முதல் கோயில் இந்த கோயில். ரெண்டாவது உங்கள் வீடு. வீட்டிலே இருங்கள், செபியுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் அமைதியை காண முடியும். எங்கே போனாலும் இந்த மனசு தான். எங்கே போனால் நிம்மதி வருமா? வராது. கோயிலுக்கு போங்க, நிம்மதி கிடைக்கும். வீட்டிலேயே இருங்க, நிம்மதி கிடைக்கும். அங்கேயும் இங்கேயும் போய் கடைசியில் எங்கேயுமே அமைதி இல்லைன்னு வருத்தப்படக்கூடாது. கடவுளுடைய ஆலயம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடம் நீங்கள் செபியுங்கள், ஆண்டவரிடம் நீங்கள் செபியுங்கள். நாம் இந்த திருப்பாடல் கூட பாடினோம் அல்லவா? ஆண்டவரை என் ஆற்றலாய் உள்ளவரே. ஆண்டவர் நமக்கு பலம் கொடுக்கிறார், நமக்கு சக்தியை கொடுக்கிறார். ஆண்டவரிடம் நாம் சொல்லி நம்முடைய மன்றங்களை சொல்லி ஜெபிக்கிற பொழுது அவர் நமக்கு நிச்சயமாக வல்லமையை கொடுப்பார். அமைதியை விதைக்கின்ற அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுகிறார். நாமும் என்ன செய்யணும் தெரியுமா? நாம் என்ன செய்யணும்? குடும்பத்தில் அமைதியை விதைக்கணும். அமைதியை விதைக்க வேண்டும். வெறுப்பை விதைக்காதே. தேவையில்லாத வார்த்தைகளை அங்கே கொட்டாத. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசக்கூடாது. பேசணுன்னு சொன்னால் இன்றைக்கி கேட்ட இறை வார்த்தையை நீங்கள் பகிர வேண்டும். இன்றைக்கி உங்களுக்கு கிடைத்த இறை அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவையற்ற வார்த்தைகளை கொட்டாதீர்கள். அமைதியை விதையுங்கள். எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய். எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுவடை செய்வாய். அமைதியை விதைத்தால் அமைதி கிடைக்கும். வீட்டில் மரியாதையோடு பேசுனா மரியாதை கிடைக்கும். வீட்டில் நான் மரியாதை கொடுக்காமல் பேசினோம்னா நீ வெளியில் போ அப்படின்னு நம்மளே சொல்லுவாங்க. ஒருவேளை வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது பேசுனா கூட அமைதியாக இருங்க. மாதாக்கிட்ட வந்து சொல்லுங்க, செபியுங்க, ஆண்டவர்கிட்ட வந்து பேசுங்க. அவர் எல்லாரையும் அடக்குவார். உங்களால் அடக்க முடியாத சாத்தானை எல்லாம் ஆண்டவர் அடக்குவார். அன்னை மரியாள் அடக்குவார்கள். ஆனால் நீங்கள் யாரையும் அடக்க முடியாது. நீங்கள் உங்களை விட சில பேர் நல்லா பேச கற்றுனுக்கிறாங்க, சரிங்களா? ஆகவே பேச்சினால் வெல்ல முடியாது. ஆண்டவருடைய ஆற்றல், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் உங்களிலே ஆழமாக இருந்தால், இறை ஆவி உங்கள் உள்ளத்திலே ஆழமாக இருந்தால் உங்களை எவனும் எதிர்கொள்ள முடியாது. ஆண்டவர் என்ன சொன்னார்? எரேமியாவை பார்த்து, எரேமியா நீ பயப்படாதே, நீ இரும்பு தூண், நான் உன்னை இரும்பு தூணாக வெண்கல சுவராக மாற்றியிருக்கிறேன், பயப்படாதே, நீ போய் இஸ்ராயேல் மக்களுக்கு இறைவார்த்தை கற்பிப்பாயாக. நம் ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஆகவே நம்முடைய குடும்பங்களிலே நாம் அமைதியை விதைப்போம். அமைதியை விதைத்தால் அமைதி கிடைக்கும். நல்லாயனாக இயேசு கிறிஸ்துவிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். விண்ணேற்பு அன்னையிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்னை மரியாள் நம் அனைவருக்கும் இன்றைய தினம் அமைதியை பெற்றுத் தருவாராக. ஆமென். மன்றாட்டுக்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்முடைய வாழ்விலே என்றும் துணையாக இருந்து பாதுகாத்து வருகிறார். நாம் பெற்ற கொடைகளுக்காக நன்றி சொல்வதோடு தொடர்ந்து கடவுளிடம் நம்பிக்கையோடு நம் மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். கிறிஸ்து வழியாக இறையாட்சியை வழங்கும் இறைவா, எங்கள் இந்திய திருநாட்டை பல்வேறு மொழிகள், பண்பாடு, மதங்கள் ஆகிய பன்முகத்தன்மை கொண்ட நாடாக தந்தமைக்கு நன்றி கூறுகிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை எனும் மக்களாட்சி கொள்கையை ஒற்றை கலாச்சாரம், சர்வாதிகாரம் என்னும் இருள் அழித்து வருகிறது. இந்நிலை மாறி சமத்துவம், சகோதரத்துவம், நீதி, நேர்மை, தியாகம் போன்ற இறையாட்சியின் விழுமியங்களையும் மத சார்பின்மை போன்ற பண்புகளையும் கொண்ட சிறந்த தலைவர்களை நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நல்ல தலைவர்களை தந்து நல்லாட்சி அமைய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மானிட மகுடமே எம் இறைவா, எம் பங்கில் இறை அழுத்தல் வேண்டி மன்றாடுகிறோம். இளையோர்கள் மற்றும் இளம் பெண்கள் இறை அழுத்தலின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு துறவற நெறிகளை பின்பற்ற இறை அழுத்தல் எம் பங்கில் பெருகிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உண்மையின் உறைவிடமே இறைவா,
இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் அன்பிய மக்களுக்காக மன்றாடுவோம். நம் பங்கில் செயல்பட்டு வரும் புனித தோமையார், புனித ராயப்பர் அன்பிய அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வதித்து நீரே உற்று துணையாக இருந்து காத்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசிர்வதையும். அனைவரும் உடல் உள்ள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரிவர செய்யவும், ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும், எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையின் முழுமையாக ஒத்துழைக்கவும், எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒருவர் ஒருவரின் சுமைகளை தாங்கிக் கொள்ள சமூக உருவை உருவாக்கிய அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றுகின்றேன். என்னுடைய குடும்பத்தினரை, நண்பர்களை முற்சார்பு எண்ணங்களோடு பார்த்த நேரங்களுக்காக என்னை மன்னியும். அனைவரையும் திறந்த மனதுடன் புதிய பார்வையில் சந்திக்கின்ற அருளை தாரும். எமது சமூகத்திற்காக உம்மிடம் இறந்து வருகின்றோம். இன்றைய நாட்களில் சமூக உறவும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் தடையாக இருக்கும் அனைத்து தீமைகளையும் உமது இரக்கத்தினால் தகத்தெறிந்து நாம் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே மனமும் உடையவர்களாக செயல்பட்டு இறையரசின் கருவிகளாகவும் சமாதானத்தின் தூதுவர்களாகவும் உமது சாட்சிகளாகவும் செயல்பட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலமருளும் நல்ல ஆயனே இறைவா, உடல் நலக்குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காக மன்றாடுவோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் அனைவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக செபிப்போம். அன்பு தந்தையை இயேசுவே தூயாவி உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே அமைதி தேடி ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு தெய்வீக அமைதியை தாரும். தூயாவினுடைய கனிகளையும் கொடைகளையும் கொடுத்து ஆசிர்வதிப்பீராக. இங்கு செபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தரலும். ஆண்டவரே, இந்த இடத்திலே வசிக்கின்ற இந்த பங்கிலே இருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பீராக. அன்னையினுடைய பக்தியை நம்பி செபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தெய்வீக ஆசீர்வாதங்களை பொழிவீராக. அனைவரும் மகிழ்ச்சியோடு நிறைவோடும் வாழ அருள் புரிய வேண்டுமென எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். நான் விரும்பி
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இப்பலி பொருள்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழ் உரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி வரை நீராறும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராவும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீட்டிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 நான் படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமோ மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. நாள் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடும். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கின்ற உமது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். தந்தையை சிறப்பாக இன்று திருப்பலி நிறைவேற்றுகின்ற ஒப்புக் கொடுக்கின்ற அன்பிய குடும்பங்களுக்காக சிறப்பாக ராயப்பர் அன்பியும் தோமையார் அன்பியத்திற்காக மன்றாடுகிறோம், செபிக்கிறோம். இயேசுவே, இந்த குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்தியருளும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக பொழிந்தருள இந்த நேரத்தில் மன்றாடுகிறோம், செபிக்கிறோம். மேலும் உயர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இறந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு
உட்படுத்தாது தீமையிலிருந்து எங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்வுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் பங்கினுடைய பாதுகாவலி புனித விண்ணேற்பண்ணையினுடைய 130வது ஆண்டு பெருவிழாவின் 7ஆம் நாள் நவநாள் இந்த தேர்பவனி திருப்பலியை மிக அழகாக சிறப்பித்த புனித ராயப்பர் மற்றும் புனித தோமையார் அன்பிய பகுதி மக்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஆழமான இறை வார்த்தைகளோடு நல்ல தேர்பவனியோடு வழிநடத்திய இந்த அன்பியங்களுடைய பொறுப்பாளர்களுக்கும் அன்பிய மக்களுக்கும் மீண்டுமாய் நம்முடைய கரங்களை தட்டி நன்றிகளை நாம் தெரிவிப்போம். நாளை நவநாளினுடைய 8ஆம் நாள். நாளைய திருப்பலி சிறப்பிக்கின்றவர்கள் கிளைப்பங்குகள் ஆர்ஜிகண்டிகை, வரதராஜபுரம், நடுவேறப்பட்டு, காந்தி நகர், பிங்க் ஹவுஸ், சோமங்கலம், மேலாத்தூர் இறைமக்கள். ஆகவே ஒன்று கூடி மிக அருமையாக சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளை நமக்காக திருப்பலி நிறைவேற்றி நமக்காக சிறப்பித்து கொடுத்து நல்ல மறையுரை வழங்கி நமக்காக ஜெபித்தவர் நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்பணி அருளப்பா அவர்கள். தந்தை அவர்கள் தற்போது மீஞ்சூரினுடைய பங்கு தந்தையாகவும் மீஞ்சூர் மறைவட்டத்தினுடைய மறைவட்ட முதன்மை குருவாகவும் பணியாற்றி வருகிறார். எல்லாத்துக்கும் மேலே தந்தை அவர்கள் ஒரு அருமையான விவிலிய பேராசிரியர். எனக்கெல்லாம் வாத்தியாராக இருந்தவர். அதனால் இந்த நாளில் என்னுடைய குருவை அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தந்தையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு யாரும் டீச்சரே அடிக்கலைன்னு வச்சுங்க, அந்த டீச்சர் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆமாம் தானே? டீச்சர் அடிக்கலைன்னா ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி தருவார். யாரையும் காயப்படுத்த மாட்டார். அவர் நடந்தாலே யாரும் காயப்படாது, இடமே பூமியே காயப்படாத அளவுக்கு தான் நடப்பார். பொறுமையாக ரொம்ப அழகாக எல்லாரையும் வழி நடத்தக்கூடியவர், மிக அன்பாக பழகக்கூடியவர், அன்பாக குருமானவர்களிடத்தில் அறிவுரை சொல்லக்கூடியவர், வழி நடத்தக்கூடியவர். கூடவே என்னுடைய பேராசிரியர் என்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி. தந்தை அவர்கள் ரொம்ப அமைதி. நான் பேசினா தான் அந்த காலத்தெல்லாம் முடியும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது தப்பு. தந்தை அவர்களையும் பார்க்கும் பொழுது அமைதியாகவும் சாதிக்கலாம் என்பதை அழகாய் அழுத்தமாய் சொல்லித் தருகிறவர். மேலும் நிறைய உதவிகள் பிள்ளைகளுக்கு செய்வார். நிறைய குருமானவர்களுக்கு ரொம்ப அழகாக வழி நடத்தி தருவார். தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை மிக மிக அழகாய் திறம்பட நடத்தக்கூடியவர். நம்முடைய மண்ணின் மைந்தர் என்பது நமக்கு கூடுதலான மகிழ்ச்சி. தந்தையை போல ஒரு நல்ல குருவை இந்த தர்காஸ் பங்கு கொடுத்திருக்கிறது என்பது நம்முடைய பங்கிற்கு இது மகிழ்வு. ஆகவே இந்த நாளிலே தந்தை அவர்களை நன்றியோடு நினைவு கூறுகிறோம். இந்த நாளிலுமே ரொம்ப பிஸியாக இருந்தாலும் கூட தந்தை அவர்களை அழைத்த போது இன்னொருவர்களோடு வருகிறேன் என்று சொல்லி தந்தை அவர்கள் வந்திருக்கிறார். தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்க வேண்டிய நேரம். சால்வை அணிக்க திருவாளர் கிளமெண்ட் ஆரிக்கராஜ் அவர்களையும் பரிசு வழங்க ஜேம்ஸ் ஜார்ஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கரங்களை தட்டி தந்தை அவர்களை நாம் வாழ்த்துவேன். அருட்தந்தை சுசிராஜ் அவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர். இன்றைய நாளில் திடீரென்று வர முடியவில்லை. ஆனால் மற்ற நாட்களிலே அல்லது திருவிழா நாட்களிலே கலந்து கொள்கிறேன் என்று வாக்கு தந்திருக்கிறார். ஆகவே அவருக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய ஜெபங்களில் தந்தைக்காகவும் நம்முடைய மண்ணின் மைந்தர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இந்த நாளில் நம்மோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றியிருக்கிறவர், எப்பொழுதெல்லாம் நமக்கு உதவி தேவையோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய பங்கிற்காக பங்கு தந்தையோடு இணைந்து மிக அழகாக உதவி செய்யக்கூடியவர் அருட்பணியாளர் லித்தின் அவர்கள். எந்த உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறதே கிடையாது. முதலாக வந்து நிச்சயமாக செய்கிறேன்னு சொல்லி உதவி செய்யக்கூடியவர். தந்தை அவர்களுக்கு சால்வை அணிவிக்க திருவாளர் கன்னடி அவர்களையும் பரிசு வழங்க திருமதி செல்லா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். அன்பந்தவர்களே, இந்த நாளில் எல்லா நாளுமே அழகாக பாடல் குழு பாடி வருகிறார்கள். இந்த நாளில் இளையோர்கள் மட்டும் பாடியிருக்கிறார்கள். ஆகவே நாம் நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை இளையோர்களுக்கு கரங்களை தட்டி நாம் தெரிவிப்போம். அன்பார்ந்தவர்களே, விவிலிய
விடுமுறை பள்ளி விபிஎஸ் ஆனது வருகின்ற திங்கட்கிழமை 29ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி சனிக்கிழமை வரை நடைபெறும். 4ஆம் தேதி நம்முடைய மறைக்கலினுடைய ஆண்டு விழாவாகவும் மாலையிலே திருப்பலி நிறைவேற்றி சிறப்பாக அது கொண்டாடப்படும். ஆகவே அனைத்து பிள்ளைகளையும் நீங்கள் விபிஎஸ்க்கு அனுப்பும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். 9 மணிக்கு ஆரம்பமாகும். திங்கட்கிழமை 9 மணிக்கு. அதன் பிறகு அவர்களுக்கான நேரங்கள், அவர்களுக்கான போட்டிகள்லாம் சொல்லப்படும். ஆக எப்போ ஆரம்பிக்குது? எப்போ ஆரம்பிக்குது? 29 எப்போ முடியுது? 40ஆம் தேதியா? 4ஆம் தேதி. ஓகே. அன்றைக்கு என்ன? அன்னைக்கு மறைக்கலினுடைய ஆண்டு பெருவிழா. எல்லா குழந்தைகளையும் நீங்கள் அன்போடு கவனமோடு அனுப்ப வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, இந்த நவநாள் திருப்பலியிலே பங்கெடுத்து செபித்து இறை ஆசிரை பெற்றுக்கொண்ட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். அனைவருக்கும் விழாவினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த மாதம் பங்கு தந்தை லியோ டொமினிக் அவர்கள் இந்த நவநாள் திருப்பலிக்கு வர வேண்டும் என்று எனக்கு உங்கள் சார்பாக அழைப்பு கொடுத்திருந்தார். அவருக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றாக திறமையாக பணியாற்றக்கூடிய ஒரு குருவானவர், பல திறமைகளை கொண்டவர். நிர்வாக திறமை, பாடல் திறமை, இப்படியாக அவர் பல திறமைகளை பெற்ற ஒரு குருவானவர். நம்முடைய பங்கில் ஆர்வமாக உற்சாகமாக பணிபுரிந்து வருகிறார். பங்கு தந்தையோடு இணைந்து நீங்கள் ஒத்துழைப்பை கொடுத்து நன்றாக ஆண்டவருக்காக உழைக்க வேண்டும். எல்லாமே ஆண்டவருடைய மகிமைக்காக, க்ளோரி டு காட். நாம் செய்கிற எல்லா பணிகளும் ஆண்டவருக்காக, ஆண்டவர் மேன்மைக்காக. ஆகவே அருட்பணியாளர் லியோ டொமினிக் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நவநாள் திருப்பலிக்கு அழைத்து உங்களோடு இருந்து செபிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நான் வந்த உடனே விண்ணேற்பு மாதாவுக்கு நன்றி சொன்னேன். அதாவது நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை அன்னை மரியாள் செய்து கொண்டிருக்கிறார். முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நம்முடைய பங்கு தந்தைக்கு நன்றி சொல்லணும், உதவி தந்தைக்கு நன்றி சொல்லணும். நாம் பெற்றிருக்கிற ஒவ்வொரு கொடைகளுக்காக நன்றி சொல்லி செபியுங்கள். மீண்டும் பங்கு தந்தை லியோ டொமினிக் அவர்களுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் எனக்காக செபியுங்கள். நான் உங்களுக்காக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செபித்து வருகிறேன். நீங்கள் மகிழ்ச்சியோடு, நிறைவோடு, அமைதியோடு வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது கடைசி ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வோரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா